கொரோனா டைம்ல இருக்கும் பொழுது ஒரு சும்மா சாதாரணமா யூடியூப் ஆரம்பிக்கலாம், நம்மளும் சும்மா தானே இருக்கோம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு நிறைய விஷயத்த என்னால பண்ண முடியுது. ஏன் அப்படின்னா நம்மளால ஈஸியா மார்க்கெட்டிங் பண்ண முடியுது. நம்ம வெளியே போயிட்டு ஒவ்வொரு கடையிலயும் நின்று கேட்க முடியாது. ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு எல்லாரையும் நம்ம பார்க்கணும், பேசணும், இந்த எந்த பிரச்சனையுமே இந்த சோஷியல் மீடியால இல்லை. நம்ம நம்மளுடைய உழைப்பை கண்டிப்பா எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது நல்ல ஒரு இன்கமோட நமக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. அப்படி ஆரம்பிச்சது தான் பாத்தீங்க அப்படின்னா அம்மா ஹேர் ஆயில். அது எல்லா வெப்சைட்ஸ்லயும் நம்ம போட்டிருக்கோம். எப்பவுமே ஸ்டாக் அவுட் ஆயிடுது. ஏன்னா ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இயற்கையா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஃப்ளவரிங்கும் எடுத்து நம்ம பதப்படுத்தி அதுல ஃப்ரெஷ்ஷா ஆயில் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நிறைய லாட்டா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஏன்னா இப்ப சம்மர் சீசன்றதுனால பூக்கள் வைக்கிறாங்க. பட் அது உடனே நம்ம எடுத்து அடுத்தடுத்து ஆயில் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு கரெக்டா போகுது. அதே மாதிரி நிறைய சம்மர் கேம்ப்ஸ், கிளாஸஸ், அதுக்கப்புறம் அஸ்ட்ராலஜி, முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய ஃபேன்ஸ் பரிகாரத்துக்கு நிறைய பேர் எனக்கு ரீச் ஆகுறாங்க. அதோட இந்த மாடி தோட்டத்துக்கும் நல்லா ரீச் ஆகுறாங்க. இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம செல்ஃபா நம்மளால எல்லாமே முடியும் அப்படிங்கறத காட்டுறதுக்கு யூடியூப் ஒரு நல்ல ஒரு தளமா எனக்கு அமைஞ்சிருக்கு. இது மூலியமா எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்குது. அவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்பிக்கையோட நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நமக்கு பாக்குறவங்க, வியூவர்ஸ், நம்மளுக்கு எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ண முடியும், நம்ம என்ன பண்றது அப்படிலாம் யோசிக்கிற இந்த டெக்னாலஜி வேர்ல்டுல இந்த அமைப்பையும் நம்மளால சரியா பயன்படுத்திக்க முடியும். இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பொண்ணு அலெக்சாவை எவ்வளோ தற்காப்புக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல வைரலா இருந்தது. அது போல நம்ம விஞ்ஞானத்தை, சோசியல் மீடியாவை எல்லாமே நம்மளுடைய நல்ல விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதே போல நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படாம நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்றதை பார்க்கும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய இலக்கை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். நீங்களும் இதே போல உங்களுக்கு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு அப்படின்னு தள்ளி போடாம இன்னைக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமா எல்லாமே நல்லதா நடக்கும். யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு காலம் ரொம்ப ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கும். அந்த காலத்தை நம்மளால பிடிச்சி வைக்க முடியாது. அதே போல தடுமாறுறதும் இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்த கரெக்டா டிசைட் பண்ணுங்க. பண்றதுக்கு முன்னாடி பல தடவை யோசிங்க. யோசிச்சு நல்ல முடிவா எடுத்ததுக்கு அப்புறம் அதற்கான வேலைகளை நீங்க பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும். இப்போ எல்லா டாகுமே எங்ககிட்ட ரொம்ப அன்பா பழகிறதுனால நம்ம டாகை பார்த்துக்கிற கெனலுமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாய் ஹெல்த் மார்ட்லேருந்து சாய் கெனலும் நெக்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல் நீங்களும் அடுத்தடுத்த வெற்றி வகையை சூடிக்கிட்டே இருக்கணும். இறை அருளும் பிரபஞ்சத்துடைய சக்தியும் உங்கள் எல்லார்கிட்டையுமே செயல்படணும். நன்றி.